வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தாவேகா சார்பாக 3 மண்டலமா பிரிச்சு பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு அவங்க வந்து விருதுகள் வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லாத்துக்கும் விருது வழங்குறாங்க. இந்த விருது நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விஜய் சாருக்கு வந்து நாங்க கைத்தட்டணும்னு ஆசைப்படுறோம். அதனால ஒரு மிகப்பெரிய கைத்தட்டுதலை வந்து நாங்க விஜய் சாருக்கு கொடுத்துக்கிறோம். நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். விஜய் சார் வந்து இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் மேட் பண்ணிருக்காரு. அவர் அப்படி என்ன பேசினாரு, நீங்க கைத்தட்டுற அளவுக்கு என்ன பேசினாரு, நீங்களாம் அப்படியாப்பட்ட சாதாரண பண்ண மாட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இருந்தாலும் அவர் பண்ண ஒரு செயல் உண்மையிலேயே வந்து எங்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ள வந்து ஆமா. அதனால இன்னொரு வாட்டியும் கை தட்டிட்டு என்ன பேசினாரு ஏது பேசினாருன்றதை நாங்க வீடியோக்குள்ள சொல்றோம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியிலயும் என்னென்ன கலவரங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா உள்ள ஆராய்வோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு துயர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 240+ பேசஞ்சர்ஸ், 240 குடும்பங்கள் வந்து இப்போ தத்தளிச்சுட்டு இருக்கு. அது 250 கூட ஆக வாய்ப்பு இருக்கு, தெரியல. ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருந்திருக்காங்க. இந்த ஃபிளைட் போய் லேண்ட் ஆனது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஹாஸ்டலு. அங்க சாப்பிட்டு இருந்த சில நபர்களும் வந்து இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 to 10 பேருன்றாங்க. பிளஸ் ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 242 டோட்டலா 230 + 12. இது இல்லாம ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் வந்து ரியலி அவருக்கு வந்து இது இன்னொரு வாழ்க்கை, கடவுள் கொடுத்திருக்கிற, கடவுள் இருக்காரோ இல்லையோ, பட் இருந்தாலும் இது இன்னொரு வாழ்க்கை அவருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் இறந்து போற இடத்துல அதெல்லாம் வந்து கண்ணிமைக்கும் பொழுதுன்னு சொல்லுவாங்க பாரு. யோசிச்சு பாருங்க அவன் மனநிலை எப்படி இருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா அது கிராஷ் ஆனா கூட அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவு வரும். டேய் நம்ம எப்படியோ இறக்க போறோம், சரி முடிஞ்ச அளவுக்கு எதனா எஸ்கேப் ஆகிறதுக்கான வழிவகைகளை யோசிப்போம் அப்படின்ற டைம் ஃப்ரேம் இருந்து தப்பிச்சா ஓகேன்னு சொல்லலாம். பட் நேத்து நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 நிமிஷம். அவங்க டேக் ஆஃப் ஆகும் போதே பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு என்னன்னா இந்த வீடியோ எடுக்கிற பழக்கம் இருக்கும். என்ன செய்வோம், அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு கீழ இருந்து எப்படி மேல போறோம் பாரு அப்படின்னு காட்டுற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த வீடியோ எடுக்கிற டைம்ல இதெல்லாம் நடக்குது. ஆமா. சோ அப்ப பாத்துக்கோங்க, யாருமே வந்து ஃபுல்லா வந்து ஏதோ ஒரு துயரம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது கூட இல்லாம வீட்டுல போறேன்னு ஒரு ஜாலியில இருப்பாங்க. ஒரு ஜாலி. அந்த நேரத்துல ஒருத்தர் எஸ்கேப் ஆகுறாருன்னா அவர் அது உண்மையிலேயே அந்த எக்ஸிட் கேட்டை உடைச்சிட்டு எகிரி குதிக்கிறாருன்னா ஒரு 100 அடியில இருந்து விழுந்தாருன்னு சொன்னாங்க. பட் நல்ல வேலை அவர் வந்து விழுந்தது ஒரு மண்ணுல இருந்த ஏரியால விழுந்தேன், ஸோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து மெய்சில் இருக்கும் ஒரு விஷயம். பிளஸ் அந்த 240 குடும்பங்கள் அவங்க ஃபேமிலிஸ் நினைச்சு பாருங்க. அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், என்ன கனவோட போயிருப்பாங்க. பாதி பேர் நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது, பாதி பேர் வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆகிறதுக்காக போறாங்க. ஒரு கணவர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்காரு, அங்க போய் செட்டில் ஆகிறதுக்காக. அதே மாதிரி சில பிரிட்டிஷர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜாலியா வந்து கோவா அங்க இங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி லண்டனுக்கு போறாங்க. ஒரு லாஸ்ட்ல குட் பை இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸோட அந்த குடும்பங்கள் எவ்வளோ. சில பேர் வந்து லண்டன்ல போய் பிழைக்கிறதுக்காக போவாங்க. இப்போ கேரளால இருந்து ஒரு நர்ஸ் போயிருக்காங்க. அவங்க எதுக்கு போயிருப்பாங்க? நர்ஸ் எப்படியாவது வேலைக்கு போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளை 2 குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. சோ பல பேர் கனவுகளோட போயிருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை, இங்க போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உயர்ந்து எப்படியாவது செட்டில் ஆகணும் அப்படின்னு போனவங்க சில பேர் டூரிஸ்டா வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களோட கனவுகள் இன்னைக்கு வந்து செதஞ்சு போச்சு. அது மிகப்பெரிய துயரம் தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது ஃபிளைட்ல வந்து அந்த வந்து பிளாக் பாக்ஸ் எடுத்து இப்ப பாப்பாங்க, ஆராய்வாங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். பட் எது இருந்திருந்தாலுமே இத்தனை உயிர்கள் வந்து பரிதாபமா போயிருக்கு. அதுவும் இன்னொன்னு என்னன்னா, அந்த தப்பிச்சவர் வந்து சொல்றாரு, ஆக்சுவலா நான் குதிச்ச பிறகு உடல்லாம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அது செதறது என் மேல வந்து பட்டுச்சு, என் மேல விழுந்துச்சு. அதே மாதிரி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலை துண்டாகி தலை மட்டும் இருக்கு, அதை வீடியோஸ் எடுக்கிறாங்க.
ஸோ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்போ அந்த குடும்பங்கள், அந்த பேர்ன்ட் பாடி இருக்குதோ இல்லையோ, யார் பாடி என்னன்னு தெரியுமோ தெரியாதோ கூட நம்மளுக்கு தெரியல. அந்த குடும்பங்களோட மன கஷ்டங்கள், மன வேதனைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நாங்க வந்து ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கிறோம். நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு லெட் எவ்ரி சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரொம்ப சேடா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ விஜய் சார் ஃபங்க்ஷனை வச்சு எங்களுக்கு வந்து எப்படி கலாய்க்கிறதும் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கும் சம்பவம் நிறைய பண்ணிருக்காப்ல. பட் இருந்தாலும் நம்ம மனசை நம்ம சாந்தப்படுத்தி கொண்டு நம்ம வேலையை நம்ம கண்டினியூ செஞ்சுதானே ஆகணும். வேற வழி இல்ல. எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேட்ல இருந்து நம்ம ஹாப்பினஸ் மோடுக்கு வரோம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்டா நீங்க விஜய் சாருக்கு கை தட்டினீங்க? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. அத முதல்ல கேப்பீங்களா? நீங்க கேப்பீங்க விஜய் சாருக்கு நீ ஏன் கை தட்டுற, நீ கை தட்டுற ஆள் இல்லையா அப்படின்னு. ஏன் கை தட்டணும்னா, இன்னைக்கு விஜய் சார் வந்து ஒரு ப்ரொசீஜரா போயிருக்காரு. நான் வந்து உண்மையாலேயே பாராட்டுறேன். கை தட்டின விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா ஸ்டார்டிங்க வந்து அவர் பேசும்போது இந்த குஜராத் அகமதாபாத்ல வந்து நடந்த துயர சம்பவத்திற்கு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து மௌனாஞ்சலி செலுத்திட்டு அப்புறமா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு, எங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, சோ கொஞ்சம் ஸ்பீச்சை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, வர பெற்றோர்களோ குழந்தைகளோ யாரும் நிறைய பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னதுல நான் பாராட்டுறேன். பட் அதுலயும் ஒரு புல் ஸ்டாப் வச்சுதான் சொல்லியிருக்காரு. என்னது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதனால பண்ணாதீங்க. இதே அந்த சம்பவம் நடந்ததுன்னா அப்ப பேசுங்கன்னு சொல்லி பேசுங்க. ஆமா பின்ன ஏங்க நான் கேம்பெயின் பண்றதுக்கு இவங்களை கூப்பிட்டுக்கிறேன்னா நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? அந்த இந்த டேட்லயாடா நீங்க ஃளைட் விழுந்துட்டு அவர் வந்து இது பண்ணுவாரு, வெளியே வரேன். சோ அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இப்ப நீங்க ஏன் கை தட்டினீங்கன்னு கேப்பீங்க. இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரெண்டாவது பண்ணாருல, ஃபர்ஸ்ட்னா போன வருஷம் கதையை சொல்ல, இப்ப இதே 3 மண்டலமா பிரிச்சுதான் பண்ணாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து 2வது மண்டலத்துல பண்ணும்போது சில பேர்லாம் வந்து இந்த இளைய காமராஜர்னு பேசினாங்க. சில பேர்லாம் வந்து வருங்காலத்து சிஎம் வேற யாருமே கிடையாதுங்க, எங்க விஜய் சார் தான், அவர் தான் தெளிவான, அவர் தான் மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மதுவை ஒழிக்க போகிறவரும் அவர் தான், ஊழலை ஒழிக்க போகிறவரும் அவர் தான், அப்படி இப்படின்னு வந்த பெற்றோர்லாம் அடிச்சு தள்ளி விட்டாங்க. அதுல வேல்முருகன் வந்து சில இது பண்ணி உள்ள பூந்து ஏன் இப்படி எல்லாம் போயிட்டு அவரெல்லாம் காமராஜன் சொல்லாம உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில சென்சிட்டிவா ஒரு இதை போட்டாரு. அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. பெண் பிள்ளைகள் மேல கை எப்படி போடலாம் அப்படி இப்படின்னு போய் சென்சிட்டிவா போய் ஓகே எல்லாமே அமைஞ்சு போச்சு. நம்ம போன வாரம் என்ன சொல்லி இருந்தோம்னா, ஒரு தலைவன் பாராட்டினாலும் என்ன தெரியுமா சொல்லணும், இதெல்லாம் வேணாமா, எனக்கு பிடிக்காது, பாராட்டாதீங்க, போதும். இனிமேட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி படிச்சீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்க, இனிமேட்டு வர மாணவர்களுக்கு என்ன டிப்ஸ் தர போறீங்க, அத சொல்லுமா அப்படின்னு விஜய் சார் மேடையிலேயே சொல்லி இருந்தாருன்னு நினைச்சீங்க. நான் இப்போ விஜய் சாரு கை தட்டு தெளிவா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். ஏன் விஜய் சார், நீங்க வந்து ஒரு தலைவன் பண்புல இருக்கிறீங்க, ஒரு தலைவன், நீங்க ஒரு நடிகர் கிடையாது. ஒரு தலைவன் போது உங்களை பாராட்டும் போதும் நீங்க என்ன செய்யணும், எதுக்குமா பாராட்டுறீங்க? ஏமா பாராட்டெல்லாம் கூடாதுமா, பாராட்டாதீங்க. நீங்க வந்து நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி முன்னேறீங்க சொல்லுங்க, டீச்சர்ஸ் நன்றி சொல்லுங்க, உங்க ஸ்கூலுக்கு நன்றி சொல்லுங்க, உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்க. வருங்காலத்து மாணவர்கள் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா அவங்க என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி தானே சார் சொல்ல விடணும். அதை விட்டுட்டு வர குழந்தைகளை நீங்க கூப்பிட்டு நிக்க வச்சு நீங்க தான் சிஎம், உங்களுக்காக தான் ஓட்டு போட போறோம், நாங்கெல்லாம் வாங்கி தரோம், நீங்க இளைய காமராஜர், நீங்க அந்த காமராஜர், நீங்க எம்ஜிஆர் சிவாஜி, இவ்வளவு வடைய சுட சொல்றீங்களா, அது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதே விஜய் சார் நீங்க அப்படி சொல்லியிருந்தா நாங்க வந்து கை தட்டுறோம்னு சொல்லிடுறோம். அதனால திருப்பி கை தட்டுறோம். ஏன்னா மனதார பாராட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஒரு பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மக்கள் தான் தெரியும்ல, என்னதான் சொன்னாலும் அடே நான் பண்ணுறத நான் முடிவு பண்ணுவேன்டையா, நான் பேசுவையான்னு ஒருத்தர் எடுத்துட்டாரு. இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசி முடிக்கும் போது விஜய் சார் மைக்க வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், 2026 பத்தியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. விஜய் சாரே பாத்தீங்கன்னா நம்ம பேச்ச பாத்திருக்கா இல்லையா, நம்ம சொன்னது அனைத்துமே சொல்லியிருக்காப்ல. நம்ம வீடியோல என்ன தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை அனைத்தையும் பார்த்து விட்டு நம்ம வீடியோக்கு மதிப்பு கொடுக்கிறாரு, அக்னாலஜ்மெண்ட் பண்ற மாதிரி. இது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி பேசாதீங்கன்னு சொன்ன ஒரு மாபெரும் மனிதருக்கு நம்ம கை தட்டுமா இல்லையாங்க? கண்டிப்பா. இப்ப சொல்லி யார் ஐடி நாங்க தாங்க உண்மையான ஐடி விங் விஜய் சாருக்கு. டேய் டிவி கேன்ஸ்,
நீங்க போடுற வீடியோவை உங்க தலைவன் பாக்குறது இல்ல. இப்ப மட்டும் இல்ல, அந்த இக்கு மிஸ் பண்ணீங்களே அப்போத்துல இருந்து விஜய் சார் வந்து ரோஸ்ட் ஃபேன் ஆயிட்டாரு போல. எங்க வீடியோ பார்த்துட்டு தான் அப்படியே என்ன பண்ணுங்க, நிர்வாகிகள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா டேய் நீ வேற இவனுக்கு வந்து லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ரிப்போர்ட் அடிக்காம ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபுல் அனில் குஞ்சான்ஸும் ஃபுல் சீமான் தம்பிஸும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரிப்போர்ட் அடிக்கிறது. ஆமா, ரிப்போர்ட் அடிக்கிறது, சேனல்ல வந்து growth எப்படின்னா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் சுத்தின்னு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறது இல்ல, இது மாதிரி கூட யோசிக்கிறது இல்ல. போற வேலையை நாங்க எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருப்போம். சோ இருந்தாலும் இன்னைக்காச்சும் ஒரு தெளிவு வந்துச்சு, புரிஞ்சிச்சு. இந்த 5 வளையாதது 50 வளையாதுன்னு 50 வளையுது. இப்பதான் கொஞ்சம் லைட்டா வளைஞ்சு உங்களுக்கே ஒரு ஞான உதயம் வந்து ஆமால இது தப்பு தானே, எதுக்கு நம்ம காமராஜர் சொல்லணும், எதுக்கு காமராஜர், எம்ஜிஆர், சிவாஜி, இளைய காமராஜர் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் தோணி இருக்கேன். அந்த புத்திக்குள்ள வந்திருக்கும் போது அது எங்களாலதான் சொன்னாருன்னா நாங்க சொல்ல, நிறைய பேரும் கழுவி ஊத்திட்டாங்க அவரை. சோ எதனா ஒண்ணு பார்த்து சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த பெருந்தன்மையை அது 2026 பத்தி பேசணும்னு தெளிவா சொல்லிட்டாரு. சரி, இது அந்த இவரு அவங்க அப்பா, ஒரு மாணவரின் அப்பா என்ன பேசியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்குமா, எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில இவரும் பரவாயில்ல, அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனா விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பா 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம வழங்க வேண்டும். அவர் என்ன ஆக்சுவலா பேசிட்டு இருக்காருன்னு தெரியுது உங்களுக்கு. விஜயகாந்தோட விஜய கம்பேர் பண்றாரு. விஜயகாந்த் வந்து வந்தாரு சமூக சேவை செய்யறதுல, அரசியலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு விஜயகாந்த் சார். வந்து நீ இன்னைக்கு கூட வந்து விஜயகாந்த் சாரை பத்தி தெளிவா ஒரு விஷயம் சொல்ல. இன்னைக்கு கூட இந்த நடிகர் சங்கம் இல்ல இந்த கோ ஆர்டிஸ்ட் அந்த குரூப்ல போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் சங்க தலைவராவோ ஏதோ இருக்கும் போது அப்படி எல்லாரையும் பார்த்து பாராம். அவரோட விருந்தோம்பல் பண்பை இன்னுமே எல்லாருமே பாராட்டி தான் பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் பரிமாறணும்னு சொல்லுவாரு. வந்தவன் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிடாம யாரும் போக கூடாது. உணவளிப்பவன் உண்மையாலே தெய்வம் தான். அந்த மாதிரி ஒரு தெய்வம் விஜயகாந்த் சார். அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அரசியலுக்கு முன்னாடி எவ்வளவு நற்பணி செஞ்சு அரசியலுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்ப வந்து அப்போ வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, விஜயகாந்த் சார விஜயோட கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ 2 மிக பெரும் ஆளுமை இருந்தாங்க, மிக பெரும் ஜாம்பவான்கள். ஜெயலலிதா இந்த சைடு வந்து கலைஞர். அந்த 2 ஜாம்பவான்களை எதிர்த்து அரசியல் பண்ணாரு. இப்ப வந்து ஒரு ஜாம்பவான் தான் இருக்காரு. யாரு? முக ஸ்டாலின் ஒரு ஜாம்பவான் தான் இருக்காரு. இன்னொரு சைடு ஜாம்பவானே இல்ல, கிடையாது. அட்டர் ஃபிளாப். அது வந்து எம்டி ஸ்பேஸ் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வேக்யூம் ஸ்பேஸ். எஸ், கண்டிப்பா இருக்கு. எந்த சைடு இருக்குன்னா முக ஸ்டாலின் வர்சஸ் யாருன்றதுல வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ பிடிக்கிறதுக்கு தான் இவரு வந்திருக்காரு. ஆனா இவரை போயிட்டு நீங்க விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணி, அவர் சாப்பாடு போடுவாரு, ஒரு தண்ணி கூட வைக்க மாட்டாருப்பா வெளியே, தெரியுமா தெரியாது? அவர் வீட்டாண்டே தண்ணி வைக்க மாட்டாரு. வரப்போற ரசிகன் ஒரு தண்ணி குடிக்க முடியல. இதை விடுங்க, விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு வீட்டு வெளில வந்து தண்ணியை வந்து தண்ணி பந்தல் ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. அதை உடனே பார்த்தல, தண்ணி பந்தல் ஓபன் பண்ண அடுத்த நாளே காலையில பார்த்த உடனே அது டிஸ்போஸ் ஆயிடுச்சு. எப்படி நீங்க சரி டிஸ்போஸ் பண்ணீங்களே, நீங்க வச்சீங்களா? அதையாச்சும் உங்களுக்கு வைக்கணும் இல்ல, நீங்க எதுவுமே பண்ணது இல்ல. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி தலைவர் இவரை பார்த்து அவர் சிஎம் ஆகிறதுக்காக அவர் பேசி இருக்காரு. நான் அவர் சிஎம் ஆகிறதுக்காக நம்ம எல்லாம் வேலை செய்யணும், நான் வந்து அங்கிருந்து வந்திருக்கிறேன், 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்திருக்கேன், அவர் எப்படின்னா சிஎம் ஆயிடணும். சிஎம்னா என்ன சொல்றது? விஜயகாந்த் தான் நம்ம ஆக்கல. சின்ன பசங்க பேசினா கூட பரவாயில்லப்பா, இந்த மாதிரி பெரியவங்க பேசும்போது தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. விஜயகாந்த் நம்ம ஓட்டு போட்டு ஆக்கல, இவரை நம்ம ஓட்டு போட்டு ஆக்கிடணும் அப்படி இப்படின்னு உன்ன இப்ப என்ன ஆயிடுப்போகுது? அதே மாதிரி இவரு வந்து புது மார்க்கெட்டிங் சைட். அது என்னன்னா, பெரும்பாலும் வந்து மாவட்ட செயலாளர்கள் தான் சொல்லி குத்தாம் போவாங்க. போகும்போது என் பேரை சொல்லு, அப்படியே விஜய் சாரை பாராட்டணும், அப்படியே இப்படி பண்ணணும், மாவட்ட செயலாளர் சொல்லி குத்தாங்க. இந்த வாட்டி என்னன்னா ஸ்கூலே சொல்லி குத்தாம்பிச்சு. ஐயா போறீங்க, கொஞ்சம் எங்க ஸ்கூல் பேரை வந்து கொஞ்சம் லவுடா சொல்லிட்டீங்கன்னா எங்க ஸ்கூலுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆன மாதிரி. பாத்தீங்களா இல்லையா? அந்த மெட்ரிகுலேஷன் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாங்களும் ப்ரமோட் பண்ணி தரோம். கந்தசாமி கவலைப்படாதீங்க, கோவையோ சேலத்திலயோ இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கேயோ இருக்கு அந்த ஸ்கூலு. கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்து நாங்களும் நிறைய ஸ்கூலுங்க, எல்லாரும் ஸ்கூல் பேர் சொல்றாங்க இப்போ. எல்லாருமே எல்லாரும் சொல்றாங்க, கம்பல்சரி சொல்லணும்னு சொல்லிக்கிறாங்க.
கம்பல்சரி எங்க ஸ்கூல் பேரை சொல்ற. இவரு ஒரு படி மேல போய் அங்க இருக்கிற பிரின்சிபல் பேர்லாம் சொல்லலாம்னு யோசிச்சாரு. ஆனா மறந்துட்டாரு. இது கேளுங்க, இப்போ வந்து என்னன்னா எல்லா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் வருது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எதுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க? எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நாங்க தருவோம்? கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு குத்தா கவர்மெண்ட் நல்லா வேலை செய்து நல்லா ஸ்கூல்ஸை வச்சுட்டு இருக்குன்றது பப்ளிஷ் ஆயிடும்ல. அப்புறமா நீங்க வந்து கவர்மெண்ட்டை பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறமா எப்படியா நாங்க தருவோம்? மெட்ரிகுலேஷனுக்கு தான் தருவோம், சிபிஎஸ்சிக்கு தான் நாங்க தருவோம். இன்டர்நேஷனல் ஸ்கூல் பேர் சொன்னா வந்து என்ன பேமெண்ட் என்ன கொடுக்குறாங்களா? இருக்கலாம். இட்ஸ் a kind of promotion தானே. இப்போ வர போற பெற்றோர்கள் எல்லாருமே அந்த ஸ்கூல் பேரை சொல்றாங்க, அந்த மாவட்ட பேரை சொல்றாங்கன்னா அப்போ வந்து என்ன ஆயிடுது? அந்த மாவட்டத்துல இருக்கிற பெற்றோர்கள்லாம் அந்த ஸ்கூல்ல தான் நம்ம சேர்க்கணும். So it's a kind of promotion. Maybe விஜய் சாருக்கு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குப்பா, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே எங்க கிட்ட இருக்கு, ரீல்ஸ் போடுற கட்சி நாங்க. அப்புறமா என்னடா, அப்புறமா இது ஒரு சைடு போயின்னு இருக்கும்போது ஒரு பெண் வந்து சின்ன பொண்ணு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போக முடியுதா? நகையை போட்டுன்னு போனா இப்ப நகையே வேணா, சும்மா போனாலே எதனா பண்ணிருக்காங்க. ஒரு பெண் எப்படி நள்ளிரவுல தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாளோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக நம் இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நகைகள் எல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம், சும்மா நம்மளால நைட்ல தெருவுல போக முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பா விஜய் அண்ணாவால மாற்றப்படும் அப்படிங்கறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழ திருத்தமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. நான் ஒண்ணு சொல்றேம்மா, நீ வந்து ரோட்ல நைட்டு போறது வந்து சேஃப்டி இல்ல இந்த ஊர்லன்னு சொல்றியே, எந்த ஊர்ல சேஃப்டி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ்கா போய் நந்து பார்த்துட்டு வர முடியுமா? கொஞ்சம் மத்திய பிரதேஷ்கா, கொஞ்சம் பாம்பேக்கா, வெளியே போயிருக்காங்க. எனக்கு தெரியலையே. எங்க நைட்ல வந்து நடந்து போனா உண்மை லாஜிக் படி பேசினாலே எந்த ஊர்லயுமே சேஃப்டி இருக்காதுதான். நைட்டுன்றது அப்படிதான். ஆம்பளை பையன் போனாலே சேஃப்டி இல்ல. ஆம்பளை பையன் போனா ஒண்ணு நைட்டு அழகா டேஞ்சர் இல்லாம போயிட்டு வந்துருவான்னு நினைச்சீங்களா? அவனுக்கே ஒரு ஆபத்து இருக்கும், எவனா திருட வருவான். அதே நகைய போட்டு போற அளவுக்கு பேசுறீங்களே, நகைய போட்டு ஆம்பளை பையன் ஒண்டி போயிட முடியுமா? அது சொல்லுங்க முதல்ல. எல்லாருக்குமே டேஞ்சர் தான். ஒரு அளவுக்கு தான் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். எல்லா ப்ரொடெக்ஷனையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கு. நம்பர் 1 சேஃபஸ்ட் நம்மளுது தான் தமிழ்நாடு தான். எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க நைட்ல? அதான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுறவங்களை கூட்டு போய் நார்த் இந்தியாவை சுத்தி காட்டுங்கடா. தெரியும், நான் அததான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே சொல்லிட்டேன். ஏங்க நீங்க ஏன் டூர்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ண கூடாது? ஸ்டூடெண்ட்ஸ் சில செலக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுங்க, யார் யார் உங்க கவர்மெண்ட்டை கொச்சப்படுத்தி பேசுறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுங்க. வாமா பாதுகாப்பு இல்லைன்றிய வா வேற ஊர் மாநிலம் எல்லாம் போ, அப்ப தெரியும் நம்ம ஊர் இருந்தாலே தெரியும். சேஃப்டி கிளீனினஸ் பத்தி எல்லாம் பேசுறிய, வா வேற ஊருக்கு கூட்டு போய் காட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் எப்படி 499 98 விஜய் வந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். என்ன வழி யூஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒண்ணும் தெரியல. பெண்கள் பின்னாடி ஒரு போலீஸ் போட்டு அனுப்புவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க, அந்த அளவுக்கு கெபாசிட்டி இருக்கு. எல்லாருமே போலீஸ் தான், எல்லாருமே போலீஸ். மக்கள் இருக்க மாட்டாங்களா? எல்லார்கிட்ட துப்பாக்கி குத்துருவாங்க, எல்லாருமே போலீஸ் ஆகிடுவாரு. ஆமா, எல்லா லேடிஸும் பிறக்குறீங்களா நீங்க போலீஸ் யூனிஃபார்ம் போடு. விஜய் சார் வந்தா இதெல்லாம் மாறும்ன்றீங்களே, என்னத்த மாறும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவரு ஃபீல்டுல நடக்கிற ஏழ்றீங்களே அவரால கேட்க முடியல. அவரு கூட நடிச்ச நடிகைகளுக்கு பிரச்சனை வரும்போதே குரல் கொடுக்க ஓடுவாரு. யார் சாதா மன்சூர் அலிகான் பேசும்போதே ஓடிட்டாரு. நீங்க வந்து அவர் நாளைக்கு வந்து சிஎம் ஒண்ணு இல்ல, இவங்க இந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா, சோசியல் மீடியால வர சொல்லுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, சோசியல் மீடியால நீ வந்து விஜய்க்கு எதிராக ஒரு போஸ்ட் உன்னையே கிழிக்கையும் தொங்க விடுவானுங்க. இப்போ அவனுங்க ரசிக குஞ்சிகளே, அந்த மாதிரி ஒரு கட்சி அது. அவரை வந்து நீ சிஎம் ஆகணும்ன்றியே, என்னமா கொஞ்சமாச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க என்னன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பா கைட் பண்றாங்க. அது ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது, பட் ஃபுல்லா தப்பாவே இவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி பெற்றோர்களை கேட்கிறேன், சொல்லி கொடுங்க. பெற்றோர்கள் என்ன இருக்குது தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வந்து ஒரு நடிகன் கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க? ஒரு நடிகனுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணை கொடுப்போமா? நான் கேக்குறேன், ஒரு நடிகனுக்கு நம்ம பொண்ணு கொடுப்போமா? கட்டிக்கு ஒரு ஆசான்ட்டு ஏன் கொடுக்க மாட்டோம்னா, ஐயோ இவன் நம்ம பொண்ணை கட்டிப்பான், வேற யாரனா வச்சுப்பான், இவனுக்கு எல்லாம் ஏன் நம்ம பொண்ணை கொடுப்போம்? யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். ஆனா நடிகனுக்கு பொண்ணே தர மாட்டோம். ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டை கொடுப்பீங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்ச நடிகரா இருந்தா நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்க. அப்ப இத்தனால வந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாடை வந்து இந்த அளவுக்கு உருவாக்கணும் வந்து தோத்துட்டு கம்முன்னு தெருல நிக்கணும், அப்படிதானே? ஆமா, நாங்க வந்து
அவரு நல்லா டான்ஸ் என்ன மைண்ட் செட் இது மக்கள்? டான்ஸ் ஆடுறவருக்கு நான் ஓட்டு போடக்கூடாதா? டான்ஸ் ஆடினா போதும். ஃபைட் போடுறவருக்கு நான் ஓட்டு போடக்கூடாதா? சென்டிமெண்ட் சீன்ல எப்படி அழுவார் தெரியுமா விஜய் சார்? அவருக்கு ஓட்டு போடக்கூடாதா? பாத்ரூம்ல சோப்பு போட்ட சீனுங்களா நான் ஓட்டு போடக்கூடாதா? காஜல் அகர்வால பின்னாடி ஒரு தட்டு தட்டினாரு, அதுக்கு நான் ஓட்டு போடக்கூடாதா? அசினியம் தட்டுனாரு, அதுக்கு நான் ஓட்டு போடக்கூடாதா? அசினை கேட்டாரு, என்னம்மா இதுவும் காணும் அதுவும் காணும் பிராவோட சுத்துறேன்னு, அதுக்கு நான் ஓட்டு போடக்கூடாதா? போடுங்க பெற்றோர்கள், சூப்பரா போடுங்க. யார தப்பு சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவ்வளவோ எங்களுக்கு கலாய்க்க மனசு வரல. பிகாஸ் இன்னைக்கு அந்த நேத்தோட பெரும் துயர சம்பவம். சோ ரொம்பவும் கலாய்க்க மனசு வரல. எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துப்போம்.